மனித இனம் தோன்றிய காலகட்டத்தில் இதுவரை பார்த்திராத அளவுக்கான புதிய தட்பவெப்ப உயர்வை நாம் பார்க்க போகிறோம். குளோபல் வார்மிங் பூமி சூடாகி கொண்டு வருகிறது. பூமி சூடாகுவதன் காரணமாக ரீஜனலாக நமக்கு அங்கங்கே பயங்கரமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்க்குது. நைட்டு ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எப்படி நீங்கள் எப்படி ஒன்று தொடக்கு போடுற ஒரு செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. சென்னையினோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. கடந்த 2 வருஷமாக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ரீசார்ஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுமான முறை அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்கிறாங்க. ஸோ சென்னையினுடைய அந்த ஒரு பிரச்சனை இப்படி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷத்துக்கு நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நிகழ்ந்திருக்கு. கடந்த 2000 வருஷமாக வந்துட்டு இந்த அளவு உயரவே இல்லை. அப்படி உயராத ஒரு அமைப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயர்ந்திருக்கு. அப்போ ஒரு சமநிலையில் இருந்த ஒரு தன்மை வந்துட்டு பயங்கரமாக மாறி இருக்கு இல்லைங்களா? இது வந்து இந்த உயர்வு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். 2030 இன்னும் அதிகரிக்கும். 2050 நீங்கள் கேட்குறீங்க. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சார் யாபாட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க இப்படி மழையை விட வெயில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்குறோம், ஏப்ரல் மே ஜூனை தொட்டாச்சு. இந்த ரெக்கார்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த வெயிலுக்கான காரணம் என்ன சார்? கடந்த நம்ம பேட்டியில் பேசுனது போது வந்து நம்ம குளோபல் வார்மிங் அண்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ 3ஆவதாக இன்னொரு பிரச்சனை இருக்குது, எல்லினோ இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயந்தான். இந்த மாதம் நமக்கு வந்து கோடை காலம் தான். இதை வந்து ஒரு தமிழ் மாதத்துலேருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இளவெனில் காலம், முதுவெனில் காலம் சொல்கிறாங்களா. வேனில் காலம் அப்படின்னாலே அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இது நமக்கு வந்து சம்மர் பீரியடு தான். நமக்கு அக்டோபர் வரைக்குமே கிட்டத்தட்ட வெயில் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா வெயிலுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி நமக்கு சராசரி வெப்பநிலை தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது 34 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கலாம், 34, 36 இருக்கலாம். இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 40 நெருங்கிட்டு இருக்கு. பல இடங்களில் 40 நெருங்கிட்டு இருக்கு. அப்போ தமிழகம் முழுவதுமே பரவலாக வெயிலுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதற்கு மெயினாக முக்கியமான காரணம் என்னென்னா குளோபல் வார்மிங். பூமி சூடாகி கொண்டு வருகிறது. பூமி சூடாகுவதன் காரணமாக ரீஜனலாக நமக்கு அங்கங்கே பயங்கரமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்க்குது. ஸோ இது வந்து முதல் காரணம். இரண்டாவது, சரி அதிகமான வெப்பம் இருந்தாலும் நமக்கு இன்னும் ஏன் வந்து நைட்டு கூட நமக்கு ரொம்ப வெக்கையாக இருக்குது, நைட்டு ஏன் ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட் எல்லாமே இங்கே பயங்கரமாக தேங்குது. ஏன் இந்த ஹீட்டு தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசுமை பரப்பு வெளிகள், காடுகள், இது எல்லாம் நீர்நிலைகள் இதெல்லாம் நம்ம நிறையா அழிச்சிட்டோம். நகரமயமாதல் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக வந்து இதை நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா அப்போ ஹீட் பேரியர்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம். ஒரு காடு இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யும். ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் கடலில் போய் சேர்க்கும். அதே போல் காடுகளும் அந்த வேலையில் செய்யும், ஹீட்டை வந்து தணிக்கும் இயல்பாக. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கான்க்ரீட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நகரமயமாதல் நம்ம நகரத்தை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதிகப்படியான கான்க்ரீட் அண்டு ஸ்டீல் இது 2 வச்சு தானே நம்ம வீடு கட்டுறோம். இது 2மே வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், காலையில் வெயில் ஃபுல்லாக வந்து அதில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது, அது பயங்கரமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது, உள்ளே ஹீட்டு தேக்கி வச்சுருக்கு. அதனால தான் சாயங்காலம் நீங்கள் வேலை முடிச்சு உள்ளே போனே பயங்கர வெக்கையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்குன்னா, ஈவினிங் நமக்கு வர வேண்டிய கடல் காற்று இருக்குங்களா, சீ பிரீஸ், அது ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு இருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும். தமிழகங்களுமே பரவலாக இந்த இதை நம்ம பார்க்க முடியும். சில இடங்களை தவிர்த்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் இந்த ரீஜனில் மட்டும்தான் கொஞ்சம் காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒழிய மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய வரத்து வந்து பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கு. அப்போ ஈவினிங் உங்களுக்கு காற்று குளிர்ந்த காற்று இல்லை. அப்போ உங்களுக்கு இன்னும் புழுக்கங்கள் அதிகமாகும். அதனால தான் அது வந்து ஒரு தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ தான் நமக்கு வந்துட்டு தண்ணி குடித்தாலும் தாகமாக இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்லை, நைட் ரொம்ப பயங்கர புழுக்கமாக இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தலானிலாம் நனைஞ்சு போயிருக்கு.
அந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போது நைட் நேரம் அது அந்த புழுக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நகர்மயமாதல் வந்து நமக்கு இன்னொரு பிரச்சனை உண்டாகுது. இப்போ கூடுதலாக மூணாவதாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த எல்லினோ அமைப்பு முறை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த எல்லினோ வந்து இன்னும் பயங்கர ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது குறைஞ்சபட்சம் இந்த நவம்பர் வரைக்குமே நமக்கு இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பூமியை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற இந்த குளோபல் வார்மிங் அதுவுமே மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டு காரணம் நிகழக்கூடியது தான். அந்த பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. புவி வெப்பமயமாதல் முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் நம்மளுடைய நகர்மயமாதல். மூன்றாவதாக இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களில் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நிறைய கூடிய மாற்றங்கள், அதில் குறிப்பாக எல்லினோவில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் சேர்ந்து வச்சு தான் நமக்கு இந்த காலத்தில் அதிகமான வெப்பத்தை வந்து உண்டாக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 40 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்துட்டு அப்படின்னு இன்னும் 50 டிகிரி செல்சியஸ்னால் அது மனிதர் வாழக்கூடிய இதாக இருக்குமா? துபாயில் தான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த அந்த பாலைவனங்களில் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு 50 டிகிரி செல்சியஸ் இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டட் 1-2 இடத்துல தான் அந்த பதிவாயிருக்கு. அது வந்து மனித சமூகம் வாழ தகுதியற்ற ஒரு இடம் தான் அது. 50 டிகிரி 50. ஆமாம், நீங்கள் வந்து அந்த ரொம்ப இதில் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அதில் வந்து 2 விதமான பிரச்சனை இருக்குது. வெறும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெப்பத்தை வந்து எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்போ வட இந்தியாவிலும் அதிகமான வெப்பம் இருக்குது, தென்னிந்தியாவிலும் இருக்குது. நம்ம வந்து ஆனால் வட இந்தியா அளவுக்கு நம்ம வெப்பம் அதிகமாகலை. ஆனால் அங்கே வெப்பத்தின் காரணமாக மனிதர் இறந்து போகிறாங்க. ஆனால் இங்கேயும் வந்துட்டு இறந்து போகிறார்கள். ஏன் அப்போ இது நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் பாடி வந்து கூல் ஆகாது. அதாவது என்னென்னா, இயற்கையாக நமக்கு வந்து எவல்யூஷனில் நமக்கு பாடிக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசம் இருக்குது, தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது. நம்ம பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு முறை இருக்குது. நீங்கள் அதிகமான வெயிலில் போய் நிற்கிறீங்க, இல்லை ஏதோ சூடான ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும் இல்லைங்களா. இது இயல்பாக வேக்குது. இந்த இது வந்து உங்கள் பாடி வந்து உங்களை கூல் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். அந்த வேர்வை சுரவிகள் வெளியே வருகின்றது போது உங்கள் பாடியை அது வந்து கூல் பண்ணுது. அது திருப்பி அதை எவாப்ரேட்டே திருப்பி வேர்க்கணும். இந்த நிலைப்பாடு, இந்த சமன்பாடு எப்போ வேலை செய்யும்னா, காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் போது தான் நடக்கும். காற்றில் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் வேர்த்தாலும் உங்கள் பாடி கூல் ஆகாது. அப்போ அதிகமாக வெயில் இருக்குது, வெப்பம் இருக்குது, என் பாடி கூலாக அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருக்குது, ஆனால் நான் இன்னும் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கேன். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் எனக்கு வந்துட்டு தாகம் அடங்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது. அப்போது இப்போ இந்த பிரச்சனை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. காற்றில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்குதா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை. மூணாவதாக உங்களுக்கு காற்றோட்டம் அங்கே இருந்து இருக்குதாங்கிறது பிரச்சனை. ஏன்னா அந்த ஒரு சில் காற்று வரணும் இல்லையா, அந்த காற்றோட்டம் இருக்குதான்னு. இப்போ வந்து உங்களுக்கு கரூர்லையாக இருக்கட்டும், நாமக்கல்லையாக இருக்கட்டும், கடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதுக்கு முன்பாக வந்து மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா. ஏன் இறந்து போனாங்க? தொடர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. போன வருஷம் நடந்த ஏர் ஷோலையுமே வந்துட்டு ஒரு 5 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா. அப்போ ஏன் நிற்கிறாங்கன்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே தொடர்ச்சியாக வெயிலில் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், ஹீட்டுலேருந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஹியூமிடிட்டி லெவல் வந்து அவங்களுக்கு வந்து அதுவுமே வந்து அதிகமாக இருக்குது. காற்றோட்டம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து ஒரு வெப்பமண்டலத்தை வந்து உண்டாக்குது. கூடுதலாக சுற்றி வேறு இருக்கக்கூடிய கான்கிரீட் இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களை வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அப்போ என்னென்னா, வெறுமனே வெப்பம் மட்டும் உங்களை வந்து கொள்ளாது. அப்போ என்ன அமைப்பு முறை அது வந்து இருக்குது, எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் சென்னை நகரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வெப்பத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வேறு ஒரு மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்தீங்கன்னா வெறும் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் மட்டுமே உங்களை பிரச்சனையை உண்டாக்காது. கூடுதலாக அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய அம்சங்கள் அங்கே இருக்குது. அப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வெறுமனே வெப்பம் உயர்வது மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வெப்பத்தை எதிர்கொள்வதற்கான அமைப்புகள் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து பயங்கர பிரச்சனையாக போய் முடியும். இப்போ இந்த கடல் நீர் வெப்பமடைகிறது ஒரு இம்பேக்டாக இருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்? ஆமாம். அதாவது என்னென்னா, கடல்னு சரி, கடல் தான் வந்துட்டு இந்த பூமியினுடைய வெதர் பேட்டர்ன் கண்டிஷன்ஸை வந்துட்டு ஒருங்கிணைக்கிறதுல அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. நம்மளுடைய என்டையர் கிளைமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் எப்படி இயங்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த கடல் வந்து 2 வேலைகளும் ஒன்று செய்யுது. அது வெப்பத்தை ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்குது. குளிர்ந்த அமைப்பு முறைக்கு ஒரு இடத்துல, அதுதான் ஓஷன் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய வேலை. அதில் 2 கடல் அமைப்பு முறை வந்து பூமியினுடைய டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அமாக்னு சொல்லுவாங்க, வந்துட்டு அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பசிபிக் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதி இருக்குங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்ட முறை. இரண்டாவது பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்ட முறை. இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லினோ அப்படின்னு அமைப்பு முறைன்னு சொல்லுவாங்க.
எலினோ சதன் ஆசிலேஷன் அப்படின்னு. அது வேறு ஒன்றுமே இல்லை, கடலினுடைய சுழற்சி முறை. ஓஷன் சர்க்குலேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 6 மாதத்துக்கு கடலோட நீரோட்டம் இப்படி இருக்கும், 6 மாதத்துக்கு இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி மாறி வருகின்ற இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடலினுடைய அந்த நீரோட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கடலினுடைய நீரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அது வந்து அதனுடைய இயல்புத்தன்மையும் மாற மாற வந்து பூமியினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும். அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர நீரோட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சரி நம்மளோட மான்சூன் எப்படி இருக்குதோ அதை வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படும். அதே போல் பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலோட்டத்தில் நிறைய மாறுதல் நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம மான்சூனை வந்து பாதிப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னா அதிகமாக தண்ணி சூடாச்சுன்னா என்ன ஆகும், ஆவியாகும் இல்லையா, அப்போ அதிகம் காற்று வந்து உண்டாக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷனில் அட்மாஸ்பியரிக்கில் சர்க்குலேஷனில் பல மாற்றங்களை வந்து உண்டாக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய கடல் பூமி எங்கும் இருக்கக்கூடிய கடல் பயங்கர வேகமாக சூடாகிட்டு இருக்கு. மெரின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு குளோபல் வார்மிங் காரணமாக. அது சிம்பிளாக வந்து புரிச்சிங்கன்னா ஒரு செகண்டுக்கு எப்படி நீங்கள் எப்படி ஒரு சொடக்கு போடுற ஒரு செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு எவ்ரி செகண்டுக்கு வந்துட்டு. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 அணுகுண்டு அளவுக்கு தான் ஹீட் வந்து உள்வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ 13 அணுகுண்டு அளவுக்கு அது ஹீட் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. இப்போ 13 அணுகுண்டு ஒரு செகண்ட் நீங்கள் வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அது உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ அதோட டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்னா கடலுடைய நீரோட்டம் வந்து மாறும். அப்படி நீரோட்டம் மாறுதுன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காற்றோட்டம் மாறும். இது ரெண்டும் சேர்ந்து இதனால் வரைக்கும் சமநிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இயல்பான அமைப்பு முறைகளை மாற்றும், குறிப்பாக மான்சூனை வந்து மாற்றி அமைக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த வெள்ளினோ வந்துட்டு பயங்கரமான வறட்சியை கொண்டு வரும், உணவு உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். சார் இதே நிலை தொடர்ந்தே இருந்துச்சுன்னா 2030 எப்படி இருக்குங்கிற ஒரு ஐயமே இருக்குது. சென்னை சிட்டி முக்கியமாக பாதிக்குமா அந்த அளவுக்கு அப்படிங்கிறது. இது 2050 அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு சார்? அதாவது என்னென்னா சமீபத்தில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையினோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. கடந்த 2 வருஷமாக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா ரீசார்ஜ் ஆகிருக்கு, இருந்தாலும் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுமான முறை அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்கிறாங்க. ஸோ சென்னையினுடைய அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு ஆய்வும் சொல்லுது சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் கொஞ்சமாக அப்படியே சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்கு, அதிகப்படியான நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்ததன் காரணமாக சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்குங்க. இன்னொரு ஆய்வு 2020 வந்து மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட்டோட ஒரு ஆய்வு இருக்குது. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெயில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு அன்லிவபிள் கண்டிஷன்ஸ்க்கு வெயில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இதனோட பாதிப்புகளை நம்ம இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக இந்தியாவில் என்ன பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழகத்தில் நாம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாரு. அப்போ ரீஜனல் லெவலில் என்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கு, அதனுடைய காரணங்கள், அதனோட பிரச்சனை என்ன, உலக அளவில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து, உலக அளவில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குன்னா கடந்த 150 வருடங்களில் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சராசரி வெப்பநிலையோட அதில் வந்து 0.6 டிகிரி செல்சியஸ் கடந்த 60 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆனது. இப்படி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷத்துக்கு நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நிகழ்ந்திருக்கு. கடந்த 2000 வருஷமாக வந்துட்டு இந்த அளவு உயரவே இல்லை. அப்படி உயராத ஒரு அமைப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உயர்ந்திருக்கு. அப்போ ஒரு சமநிலையில் இருந்த ஒரு தன்மை வந்துட்டு பயங்கரமாக மாறி இருக்கு இல்லைங்களா. இது வந்து இந்த உயர்வு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். 2030 இன்னும் அதிகரிக்கும். 2050 நீங்கள் கேட்குறீங்க, அது 2 டிகிரி செல்சியஸுக்கான உயர்வு இருக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இன்னொரு 3 வருஷம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே சஸ்டெயின் ஆகிடும். 1.5 நம்ம ப்ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இந்த 1.5 வந்து ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா காலநிலை மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய உலகளாவிய ஒப்பந்தத்தில் வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் உயராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு சேலஞ்ச் வச்சாங்க. எப்படி ஓசோன் படத்தில் வந்து நீங்கள் பாதுகாக்கணும்னா சில கேஸஸ் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் காலநிலை மாற்றம் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா இந்த டெம்பரேச்சர் இப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் தடுத்து நிறுத்துவதற்கான வேலையில் செய்ய வேண்டினாங்க. அதில் நம்ம தோத்துட்டோம், ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஸோ அதில் அந்த இது போயிடுச்சு நமக்கு. இப்போ 2030 தான் இந்த 1.5 அளவுக்கு ப்ரீச் ஆகும்னு சொன்னாங்க. அது 2024 வந்துருச்சு. 2050 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு 2040 வந்துடும் வைங்களேன். 3 டிகிரி செல்சியஸுக்கான உயர்வு 2060 பார்க்கலாம். இது சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மனித இனம் தோன்றிய காலகட்டத்தில் இதுவரை பார்த்திராத அளவுக்கான புதிய தட்பவெப்ப உயர்வை நாம் பார்க்க போகிறோம் அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ளாக.
ஒட்டுமொத்த மனித சமூகமே தோன்றிய காலகட்டத்தில் இல்லாத ஒரு புதிய அளவிலான இருக்கக்கூடிய டெம்பரேச்சராக இது வந்து இருக்க போகுது. அப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன பண்ணுன்னு தெரியாது. கடந்த 8 லட்சம் வருடங்களில் நம்ம அட்மாஸ்பியரில் இல்லாத அளவுக்கு கார்பனுடைய அளவு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் இனிமேல் அரிசி எல்லாம் விளைவிக்க முடியாது. ஏன்னா அரிசி வந்துட்டு அதிகமான கார்பன் இருந்தால் விளையாது. சிறுதானியங்கள் மட்டும்தான் விளையும். அதிகமான டெம்பரேச்சரில் ஓரளவுக்கு சிறுதானியங்கள் தான் வந்து விளைவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உணவு உற்பத்தியில் பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கும். நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமான பிரச்சனையாக இருக்கும். நிறைய உயிரினங்கள் வந்து அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக பேண்டமிக் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு காட்டு தீ இனிமேல் நாம் வந்து பயங்கர பரவலாகவும் வந்துட்டு பார்ப்போம் வந்து. ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணால் ரெஃப்யூஜிஸ், கிளைமேட்டிக் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது உண்டாக்குவதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா இமயமலையினுடைய பனிப்பாறைகளுக்கு கிளாஸஸ் இருக்குல்ல 2050 வந்து பார்த்தீங்கன்னா 50% உருகிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி உருகிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா, சரஸ்வதிலாம் பார்க்குறோம் இல்லையா, அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த நதிகள்லாம் இனிமேல் நம்ம மெகா சீரியலில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனோட நீரோட்டம்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு மாதிரி மாறிடும். அப்படி மாறுது அப்படின்னா அது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% மக்கள் அதை நம்பி தான் இருக்காங்க. அவங்களோட நீர் தேவைகளுக்கு உணவு தேவைகளாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், பயங்கரமான மைக்ரேஷன்ஸ் ஆகும். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க சவுத் நோக்கி தான் வர்றாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் அவ்வளவு பெரிய மக்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நீர் தேவை, இது உணவுத்தில் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா எவ்வளோ பேர் மைக்ரேட் ஆகும்னு பாருங்கள். இங்கே ஆந்திராவில் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு ஒரிசாவுக்கு போன நிகழ்வுகளை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அப்போது இங்கேயும் வெயில் அதிகமாக இருக்குன்னா இங்கேருந்து மைக்ரேஷன் ஆகும். அப்போ இது இப்படி மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் வந்துட்டு வெளியே வர்றீங்க, கிளம்பி வெளியே வர்றீங்க, வந்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு அடிக்க வேண்டிய வெயில் காலையில் 8 மணிக்கு அடிச்சோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வெயிலில் தான் நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு போகிறீங்க, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, காற்று புகை இதோட நின்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் கத்துறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், கோபம் வரும் இல்லையா, இயல்பு உங்களுக்கு கசகசன்னு இருக்கும்போது இருக்கும் இல்லையா. அப்போது கான்ஃப்ளிக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு இதுக்காக இது பண்ணிக்கிறாங்கன்னா எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் வரும்னு யோசிப்பாருங்க. அப்போ இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம என்ன இந்த உயர்வு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமநிலை இருக்குங்களா, அந்த சமநிலையை ப்ரீச் பண்ணும். அந்த சமநிலையை ப்ரீச் பண்ணுறதுனால என்ன ஆகுனா டோமினோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஒரு கல் மேலே ஒன்றா மாறி விழுந்துகிட்டே இருக்குங்க. இந்த அபுரு சகோதரர் படத்தில் வரல, அந்த அப்பு வந்து பண்ணுவாரில் ஒரு குட்டியோண்டு இது போடுறதுனால அது மாற்றி இன்னொன்று அடிச்சு இது காலி பண்ணும் இல்லையா, அது டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விளைவு நிறைய பிரச்சனைகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னென்னா நாம் இது நாள் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய இந்த சமநிலை அப்படிங்கிறது ஹோமோஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமநிலை ப்ரீச் ஆகும், உடைஞ்சு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாகுவதற்கும், வெக்டர் பார்ன் டிசீஸ் அதிகரிப்பதற்கும், உணவு தட்டுப்பாடு வருவதற்கும், அது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சார், இந்த ஹீட் வேவ், இந்த வெப்ப அலை, இதை சமாளிக்கிறதுக்கு இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மெயினாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சமயத்தில் தமிழக அரசாங்கம் வந்துட்டு ஹீட் வேவ்க்கான ஆக்ஷன் பிளான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக சில பாலிசி லெவலில் இப்போ ஹீட் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க, அவங்களும் ஆக்ஷன் பிளானை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா கூடுதலாக நாம் இன்னும் நிறைய செய்யணும். இப்போ நம்ம கடந்த காலங்கள் நாம் முன்வச்ச கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி வெப்பத்தை எதிர்கொள்வதற்கான தனியார் துறைகள் வேண்டும், அதுக்கான ஹீட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு. அமெரிக்காவில் சில மாகாணங்கள்லையும் ஆஃப்ரிக்காவில் சில நாடுகளையும் ஹீட் ஆஃபீஸர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெப்பத்திலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்வதற்காக ஆஃபீஸ்குள்ளேருந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு சாய்ஸஸ் இருக்குது இல்லைங்களா. ஆனால் பேசிக்கான ரிப்போர்ட்டர்ஸால் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா, நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தான் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களுக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஓரளவுக்கு வேலை செய்கிறவங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்க, இவங்க வந்துட்டு அவங்க ஏர் கண்டிஷனில் பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 1% அல்லது 10% வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து அன்னாருக்கு செக்டரில் தான் இருக்காங்க. அவங்களோட பிழைப்புக்காக நிச்சயமாக வெளியே வந்தாகணும். காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, விவசாயிகள், மீனவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ், இவங்களை என்ன பண்ணணும், வெயிலில் தானே அவங்க வேலை செஞ்சாகணும். அப்போ அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், அப்போ அந்த ஒர்க் பிளேஸை எப்படி பாதுகாப்பாக உறுதி செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து திருப்பி முன்வைக்கக்கூடியது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 22 நல வாரியங்கள் இருக்காங்க. இந்த 22 நல வாரியங்கள் இருக்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸில் இருந்துட்டு இந்த ஆன்லைன் டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் இவங்க எல்லாருமே ரெகுலேட் பண்ணுறதுக்கான லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே இந்த நலவாரியங்கள். இந்த நலவாரியங்கள் மூலமாக எந்தெந்த காலத்தில் இவங்களுக்கான பணிகள் வந்து கொடுக்கப்படலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரை பொறுத்த வரைக்கும் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் அவங்க வேலை வாங்கக்கூடாது, அதில் ஏற்பட அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம்.
அது இந்த குறிப்பிட்ட இந்த வெயில் காலத்தில் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அரசாங்கத்தை நம்ம வைக்க கோரிக்கை என்னென்னா இப்போ வந்து ஹீட் வார்மிங்ஸ்க்கான வார்னிங் சிஸ்டம் நம்மகிட்ட கிடையாது. ஐஎம்டி வந்து அவங்க ஒரு புல்லட்டின் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமாக ஹீட் வேவ்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய எக்ஸாக்டாக இந்த தாலுக்கில் பிளாக் வைஸ்னு அவங்க சொல்கிறது கிடையாது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு. அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமான இதெல்லாம் யூரோப்பில் செய்கிறாங்க. யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க, பயங்கரமாக ஹீட் வேவ்ஸ் இருக்கும், போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வரதில்லை. அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நமக்கு வேணும். கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ்லாம் காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வேலை செய்யாமல் அறிவுறுத்த வேணும். அதே மாதிரி மாநில அரசாங்கம் செஞ்சாங்க. அப்போது யார் அதிகமாக இப்போ செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் வந்து மைனிங் இதில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கான பாதிப்புலாம் இருக்குது. அப்போ இவங்க பணி சூழலில் இந்த மாதிரி நேரங்களில் வேலை செய்யாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை, அதுக்கு அரசாங்கம் எப்படி சப்சிடி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இரண்டாவது, இவங்களுக்கான வார்னிங் சிஸ்டம் எப்படி கொண்டு வர்றது, எந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்யலாம், வேலை செய்யக்கூடாது, எந்த பகுதியில் வந்து என்னைக்கு ஹீட் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு முன்கூட்டி நீங்கள் தெரிவிக்கணும் இல்லையா. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கும், அதனால் இங்கே இருக்கக்கூடிய உடல் உழைப்பாளிகள் வந்துட்டு அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி தான் நம்ம செய்யணும். ஆனால் இப்போ வளைகுடா நாடுகளெல்லாம் இது சம்மர் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க. யூரோப்லலாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. யூரோப்பில் பண்ணுறாங்க. யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான UTCI அப்படின்னு ஒரு இதை பின்பற்றுறாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படின்னு. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் யூரோப் தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து இங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்குது, காற்றோட்டம் கம்மியாக இருக்குது, அந்த பகுதியில் இருக்கிற நகரமய காரணத்தினால எந்தளவுக்கு ரேடியேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் இந்த நேரத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும், அதனால் மக்கள் இந்த நேரத்தில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அலாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் வரும். ஆமாம், அந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அப்படியான சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தற்காத்து கொள்வதனும் இல்லையா, அது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே நீங்கள் வார்னிங் கொடுத்தாலும் எனக்கு வெளியே போனால் தான் எனக்கு காசு வரும், அப்போ தான் எனக்கு வேலைங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அதை நீங்கள் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு அறிவுறுத்தணும், இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாங்கக்கூடாது, இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸாக வந்துட்டு நாங்கள் வந்து சப்சிடிஸ் கொடுக்குறோம், நாங்கள் வந்து அதுக்கான வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சம் ஃபண்ட் அலாட் பண்ணணும். அப்படியே வெள்ளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து சரி நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ மீனவர்கள் வந்து சில நேரத்தில் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது தடை செய்கிறாங்களா, அந்த காலகட்டத்தில் அதை ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இல்லைங்களா. விவசாயிகளுக்கு வந்துட்டு பயிர் நஷ்டம் அடைஞ்சு போச்சுன்னா அதுக்கான காப்பீட்டு இதுன்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி மற்ற தொழிலாளர்களுக்கும் வந்துட்டு அவங்க வேலை நேர காப்பீட்டுக்கான விஷயங்களை நம்ம செய்யலாம். அப்படி ஒன்று இப்போ இந்த மாதிரி அமைப்புகளை செய்வதன் மூலமாக தான் நம்ம வந்து மக்களை பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அரசு செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி சார். நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சார், क्या बात है बाइक ना? ரெட் டாக்ஸி மட்டும்தான்.